டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்க அப்படின்னா செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். ஒடிசா ஸ்டேட்டில் பரலக்கமுண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆந்திராவோட பார்டரில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த 2025க்கு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி நேர்கேஜ் செய்கிறதுக்காக அபிஷேக் அப்படிங்கிற மாணவர் ஃபேமிலியோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி அட்மிஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதை என்ன இதுன்னு நம்ம இன்டர்வியூவில் பார்க்கலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெட்டனரி கோர்ஸ் சேரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். இந்த வெட்டனரி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிச்சிங்க சார். இந்த வெட்டனரி கோர்ஸ் நீங்களா சூஸ் பண்ணதா இல்லை தம்பியா சூஸ் பண்ணதா சார்? நாங்களா சூஸ் பண்ணது, தம்பி சூஸ் பண்ணாங்க சார். தம்பிக்கு ரொம்ப பிரியப்பட்டு தான் நாங்கள் இங்கே சேர்க்க வந்தோம். சரிங்க. அது உங்கள் முயற்சினால தான் எங்களுக்கு வெற்றி நடந்துச்சு. நல்ல விஷயம் தான். ரமேஷ் சாரோட முயற்சினால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கோம்னா இந்த ஊர் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஆமாம். சரிங்க சார். இப்போ இந்த வெட்டனரி கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரிசர்ச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 4 பேர்ட்டு விசாரிப்பாங்க, வெட்டனரி டாக்டர் விசாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டலாம் விசாரிச்சிங்க சார்? நீங்கள் எங்கிட்ட நாங்கள் மாடு கண்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் தான். அங்கே எங்கள் கார்த்திகன் ஒரு டாக்டர் ஆவினில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. அவர் மூலியமாக அவர் சொன்னார், இது நல்ல படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து என் பசங்க அதே ஒரு ஆர்வமாக இருந்தேன். நாங்களும் முயற்சி பண்ணி இங்கே வந்துட்டோம். அது ரமேஷ் சாரோட போல தான் முழுமையாக எங்களுக்கு திருப்பி எடுத்துருக்கு. ரொம்ப நன்றி தான் சார். தம்பி, இப்போ நீங்கள் பிபிஎஸ்சி ஏகேச் பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படின்னு ஐடியா பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த காலேஜ் எடுக்கணும் அப்படின்னு பர்டிகுலர் ரீசன் ஏதாவது நீங்கள் இருக்கா? ஸ்டேட் போர்டில் மார்க் கம்மியானவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஏன்னா ஸ்டேட் போர்டில் மார்க் ரொம்ப கூட இருந்தால் தான் இங்கே கிடைக்கும். ஸ்டேட் போர்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கும். மொத்தமே 7 காலேஜ் தான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீஸ் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அதாவது நம்ம ஸ்டேட் போர்டில் கிடைக்காதவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணுறது மச் பெஸ்டர். சரிங்களா? சரி, ஓகே. ஆசைப்படுறவங்க படிக்கலாம். ரொம்ப ஆசைப்படுறவங்க விருப்பப்பட்டு இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு அது மாதிரி பண்ணிருக்கோம், இந்த காலேஜுக்கு வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வெறும் 7 காலேஜ் தான் இருக்குது. அதனால அவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி காலேஜ் தான், ப்ரைவேட் காலேஜ் தான், அதுவும் இந்த நல்ல காலேஜாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ரூம் விசிட் பண்ணது, லேப் விசிட் பண்ணது, ப்ளஸ் லைவ் ஸ்டாக் விசிட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த காலேஜோட தரத்தை பற்றி உங்களுக்கு என்ன சார்? இப்படி காலேஜ் நான் பார்க்கல இன்னும். அப்படிங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப கிளாஸ் ரூமும் நல்லா இருக்கு, நல்லா க்ளீனாக இருக்கு, அது எல்லாமே நல்லா இருக்கு. என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? நல்லா இருக்கு சார். எல்லாமே எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் நான் ஸ்டேட் மாதிரி வந்ததில்லை. இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். ஏன்னா வண்டி எல்லாமே ரூமு இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயம். இது ஒரு நார்மலான ஒரு எஜுகேஷன் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான். ஸோ வெளி உலகத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வெளி உலகம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டு டு இன்னொரு ஸ்டேட்டு போகிறோம். நம்ம ஒரு ஊருட்டு இன்னொரு விட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், என்விரான்மெண்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக மாறும். அப்போ அந்த எதுக்காக போகிறோமோ அந்த நோக்கத்தோடு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வெற்றிகள் கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயங்கள். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். சீனியர் உங்கள் நிறைய தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்கள். உங்களோட லட்சியங்கள், நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்தீங்களோ, என்ன டார்கெட் பண்ணீங்களோ அதை முழுமையாக நிறைவேறதுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். வாழ்த்துக்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் சார். ஓகே. ரமேஷ் சார் தான் எங்களுக்கு முக்கியம். ரொம்ப அவர் முடிஞ்ச முயற்சியில் தான் வந்திருக்கோம் நாங்கள். நன்றி சார்.